ஸோ குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்ததில் சந்தோஷம். இன்றைக்கி நம்மிடையே வந்து போன வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்டு துர்கா இருக்காங்க. இப்போ துர்கா பற்றி ஒரு சின்ன விஷயம். ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அவங்க ஒரு மல்டி டேலண்டட் ஒரு ஒரு குழந்தைன்னு சொல்லலாம். அவங்க தமிழ், ஆங்கிலம் அதில் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கிற ஒரு குழந்தை. அவங்க சீஸ் ஃப்ரம் விழுப்புரம். விழுப்புரம் தானம்மா? விழுப்புரத்துலேயே இருக்கிற ஒன் ஆஃப் த எய்டட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த விழுப்புரம் மாவட்டத்திலே அந்த எய்டட் ஸ்கூல் தான் பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு பேர் வாங்கினா அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. நல்லா படிக்கிற ஒரு ஒரு குழந்தை தான். அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டிலே ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கிறாங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இந்த குழந்தைக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் அக்கா இருந்து அவங்க காலேஜில் படிக்கிறவங்களாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்த வகையில் துர்கா வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு செல்லப்பிள்ளை அப்படி என்று சொல்லிக்கலாம். துர்கா இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். ஓகே சார். It's visible? Yes. Okay. Good evening, friends. Today we are going to see about plant anatomy and plant physiology. Okay. Now we are going to see the types of respiration, aerobic and anaerobic respiration, stages of aerobic respiration, respiratory question. இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Before that, let us revise certain topics. In plant, the daytime, what happens? Photosynthesis and respiration taking place. But at night time, photosynthesis will not take place. Only respiration takes place in the plants. Because sun is not there. Only respiration takes place in the night time. All of you see the picture? Yes. It's visible. Yes. This is a daytime and this is a night time. இது வந்து டே டைம்ல பார்க்கும்போது photosynthesis and respiration ரெண்டுமே நடக்கும். பட் நைட் டைம்ல photosynthesis நடக்காது. ஏன்னா சன் இல்லை. ரெஸ்பிரேஷன் ஒன்லி நடக்கும் நைட் டைம்ல. இப்போ இந்த பிக்சர் பாருங்க. Let us see what happens when photosynthesis and respiration takes place in the plant at daytime. When photosynthesis takes place in the plant, it will take carbon dioxide and it will give out oxygen. Daytimeல photosynthesis நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். பட் இதே நைட் டைம்ல whereas in the night time respiration takes place, the plant will take an oxygen and it will give out carbon dioxide. நைட் டைம்ல வந்து ரெஸ்பிரேஷன் அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நைட் டைம்ல பண்ணாது. ரெஸ்பிரேஷன் மட்டும்தான் பண்ணும். அப்போ வந்து ஆக்சிஜனை வந்து உள்ள எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் மரத்துக்கு கீழே தூங்குவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க பேய் அமைக்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மரத்துக்கு கீழே வந்து ஹியூமன் பீயிங்ஸும் ஆக்சிஜனை அதாவது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவாங்க. மரமும் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். இதனால மூச்சு திணறல் ஏற்படும். Sir, it's audible? Yeah, audible. Carry on. Sir? நீங்க carry on. நீங்க கண்டினியூ பண்ணுமா? துர்கா நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. டவுட் எல்லாம் பின்னாடி கேட்டுக்கலாம். சரியா? ஓகே சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவங்க பின்னாடி டவுட்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். நாம இப்ப பேசிக்கலாம். ஓகே சார். While this respiration is happening in the plants, the organic matter or the food, the organic matter or food or glucose. இந்த மாதிரி ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது the organic matter இருக்குல்ல, அது வந்து ஃபுட்னு சொல்லுவோம், இல்லை குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும் ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது.
whatever is prepared by the plant will be converted into energy form. So this is happening during respiration in plants. We have two types of respiration. They are aerobic respiration and anaerobic respiration. Aerobic respiration என்னன்னு பார்த்தோம்னா it happens with the presence of oxygen. இது வந்து ஆக்சிஜன் with oxygen இருக்கும் இதுல. Here what happens, the food that is glucose will be completely oxidized with the help of oxygen, and it is converted into carbon dioxide, water and ATP. ATP is nothing but energy. இதில் வந்து aerobic respiration அப்படின்றது ஆக்சிஜன் வச்சிருக்கும். அந்த ஆக்சிஜன் இது வந்து குளுக்கோஸ் C6H12O6ன்றது குளுக்கோஸ், அண்ட் இது வந்து gives CO2 அது வந்து கார்பன் டை ஆக்சைடு, H2O வாட்டர் அண்ட் APT இஸ் த எனர்ஜி. anaerobic respiration பார்த்தா இது வந்து வித்தவுட் ஆக்சிஜன். இதில் வந்து ஆக்சிஜன் இருக்காது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், அது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். குளுக்கோஸ் வந்து C6H12O6 அதான அதோட ஃபார்முலா. குளுக்கோஸ் வந்து இதுல எத்தனால் ஆர் லாக்டேட் இப்படின்னு சொல்லிட்டு டிவைட் ஆகும். இதுல வந்து கார்பன் டை ஆக்சைடு 1 minute anaerobic ரெஸ்பிரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு, எத்தனால் பிளஸ் ATP அதாவது எனர்ஜி, இது மூணும் ஸ்பிளிட் ஆகும். Now let us see what are the three main stages of aerobic respiration. The first stage of the aerobic respiration is the glycolysis. Glycolysis means splitting of glucose or breaking of glucose. So in glycolysis, what happens? One molecules of the glucose will split or break into two molecules of pyruvic acid. Where this glycolysis takes place, it takes place in the cytoplasm of the cell. இது செல்லுல இருக்க cytoplasm, அதில் தான் இது அக்கர் ஆகிருக்கும். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 molecule of the glucose gives 2 molecules of pyruvic acid. இது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, 1 molecules of glucose வந்து 6 கார்பன் இருக்கும், 2 molecules of pyruvic acidல வந்து 3 கார்பன் இருக்கும். அண்ட் 3 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 ஆகும், பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா 2. அதனால தான் 2 molecules of pyruvic acid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Krebs cycle. In second stage of aerobic respiration is pyruvic acid. Yes. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோமா 2 molecules of pyruvic acid, அது இதுல ஸ்டார்டிங்ல வரும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர், இதை வந்து இது கொடுக்கும். It takes place in the mitochondria matrix. இதுல பார்த்தா glycosisல பார்த்தா it takes place in the cytoplasm. இது வந்து 1 மார்க்ல கேட்பாங்க MPSCல. glycosisல எங்க அக்கர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. Krebs cycle வந்து ஆல்சோ கால்ட் அஸ் இது வந்து மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ், அதில் வந்து அக்கர் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸ் தான் அவங்க ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. It's audible? Yes. Yes, ma'am. Okay. இப்போ நம்ம ETC அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். glycolysis form NADH2 and FADH2. NADH2 அப்படின்னா நிக்கோட்டினமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஹைட்ரஜன். FADH2னா ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் ஹைட்ரஜன்.
இப்போ வந்து இது இருக்குல்ல NaDH2 and FADH2 அது வந்து கிளைகாசிஸ்ல இருந்து கிடைச்சது. இப்போ இந்த H2ன்றது ஹைட்ரஜன். அது நாம ஆனா இதுல எப்படி சொல்லுவோம்னா ரெடியூஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். NaDH2 and FADH2 ஆக்சைட்ஸ். அது வந்து NaDH2 and FADH2 வந்து ஆக்சைட்ஸ் ஆகும். அப்படி ஆக்சைட்ஸ் ஆகும்போது இந்த இது வந்து அந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் H2 வந்து போயிடும். அதனால NaD ப்ளஸ் ஆயிடும். இங்கே FAD ப்ளஸ் ஆயிடும். ப்ளஸ் எனர்ஜி. இது வந்து ட்ராப்டு. ADP gives ATP. ADPனா என்னன்னா அடினோசின் டைபாஸ்பேட். ATPனா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரைலேசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ரெஸ்பிரேட்டரி குவாஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். Respiratory quotient. This is the last topic of our lesson. What is the respiratory quotient? Means volume of the carbon dioxide liberated or by volume of oxygen consumed. அதாவது லைப்ரேட்டர்னா வெளியே தள்ளுறது. The ratio of volume of carbon dioxide அது வந்து வெளியே தள்ளுது by volume of consumed oxygen consumed during respiration. இது வந்து respiratory quotient ஓட ஃபார்முலா. இதை வச்சு நிறைய சம்ஸ் கூட போடுவாங்க. So the respiratory quotient can also be written as the formula of carbon dioxide liberated by volume of oxygen consumed. So using this formula you can find out the respiratory quotient during respiration. I hope you all are understand. Yes, understand. துர்கா வந்து அக்ஷய் குமாரோட ஃபேனோ? No sir, wallpaper. வால்பேப்பர். Friend page. சரி சரி சரி, ஓகே ஓகே, கேரியன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா இன்னும் இருக்கா? முடிஞ்சிச்சு சார். ஓ முடிஞ்சிருச்சா, ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நம்ம குழந்தைகளை நீங்கள் எடுத்ததில் 2 கேள்வி கேட்கலாம். குழந்தைங்க புரிஞ்சிருக்காங்களா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுலேருந்து. யூ கேன் ஆஸ்க் 2 questions. ஓகே சார். மணிகண்டன் உங்கள் இதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க கண்ணா. யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின் துர்கா. ஓகே சார். வாட் இஸ் ETC? Electron transfer chain. Electron transfer chain. Okay. What is the formula of respiratory quotient? RQ Volume of CO2 liberated and oxygen யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன், யாரோ ஒருத்தர், ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ். respiratory quotient is equal to volume of carbon dioxide liberated by volume of oxygen consumed. Okay, correct. தட் இஸ் லிபரேட்டட். லைபரேட்டடில் ப்ரொனன்சியேஷன் வந்து லிபரேட்டட். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஓகே. இப்போ குழந்தைங்க வந்து ஏதாவது 1 or 2 டவுட்ஸ் கேட்கலாம் துர்கா கிட்ட. அதாவது இந்த இப்போ எடுத்ததில் மணிகண்டன் உங்கள் ஆடியோ சரியில்லப்பா. உங்களுக்கு ஏதாவது இப்போ அவங்க எடுத்ததில் டவுட் இருக்கா? அது ஏதாவது கேள்வி கேட்கலாம். ஏன் துர்கா, நான் சின்னதாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா மரத்துக்கு கீழே நைட் படுக்கக்கூடாதா? ஒரு சிரம மரத்துக்கு கீழே மட்டும் படுக்கக்கூடாதா? எல்லா மரத்துக்கு கீழே தான் சார் படுக்கக்கூடாது. சில மரத்துக்கு அப்படியே இல்லை.
எல்லா மரத்துக்கும் கீழே படுக்கக்கூடாது. அப்போ இந்த பேய் வருதுங்கிறது எல்லா மரத்துக்கும் அப்ளை ஆகுமா? எஸ் சார். எங்கள் ஊர்லலாம் அந்த ஆலமரமாக என்னமோ ஒரு 2-3 மரம் சொல்லுவாங்க, அங்கே தான் பேய் வரும்பாங்க. மேபி எங்கள் ஊரில் ஆலமரம் தான் இருந்தது என்னமோ, அது எனக்கு தெரியாது. பட் அது மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, யாரும் படுக்க மாட்டாங்க சார். இல்லை படுக்க மாட்டாங்க. கரெக்ட் நைட். வீட்டுக்கு பக்கத்துல. ஆமாம் ஓகே. அப்போ இந்த தண்டர் ஸ்டாம் வருது இல்லையா, இந்த இடி மின்னல்லாம், எஸ் சார். அது வந்து அந்த மரத்து மேலே தான் அந்த இது உழுகும் அப்படிம்பாங்க. அது எதனாலன்னு தெரியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? அது வந்து ஃபிசிக்ஸில் வருமா? I don't have any idea sir. சரி, இப்போ இந்த படத்தில் அந்த அந்த படம் போடும்போது அந்த ஸ்டெம் கீழே வேருக்கு மேலே ஸ்டெம் இருக்குது, சுகர்னு போட்டிருந்தீங்க, என்ன அர்த்தம் அது? சுகர் சார் அது சுக்ரோஸை உள்வாங்கிக்கும் சார். என்ன வாங்கி எனக்கு கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. சார் சுக்ரோஸ் எங்கேருந்து உள்வாங்குது? இந்த எர்த்துல இருந்தா? சார் ரூட்ஸ் வழியா உள்ள போகும் சார். ரூட்ஸ் வழியாக சத்து போகுது, அதனால தான் சுகர்னு போட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். சார் ரூட்ஸ் வழியா சுக்ரோஸ் உள்ள போகும் சார். முயற்சி ஒரு நிமிஷம் இருங்க. துர்கா அவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணாங்க, அவங்க சொல்லட்டும். கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ் சார், அதேதான் சார். என்னதுங்க? என்ன புரியுற மாதிரி சொல்லுங்கள். சுகர்ஸ்ன்றது அதோட, நான் சொன்னேன்ல சார், ஆர்கானிக் மேட்டர். அது வந்து ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது அது ஃபுட்டா மாறும் சார், அதாவது எனர்ஜியா மாறும். ஓகே. இல்லை அது வந்து இலையில மாறுது, அது குளோரோஃபில் என்னமோ சொல்கிறாங்க, அது வேற இது வேறையா? எஸ் சார், அது வந்து லீஃப்ல நடக்கும் சார். அது ஸ்டார்ச் இருக்கும் சார் லீஃப்ல, அதனால குளோரோஃபில் நடக்கும் சார். இப்போ இது வந்து தண்டுல நடக்குது, இது இந்த சுகருங்கிறது. எஸ் சார், அது வந்து ரூட்ல இருந்து சைலம் அண்ட் ஃப்ளோயம் அந்த மாதிரியா மினரல்ஸ் போகும் சார். மினரல்ஸ் அண்ட் சால்ட்ஸ் போகும் சார். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? அவ்வளோதான் கொஸ்டின்ஸ். ஓகே துர்கா, இப்போ ரெண்டாவது, இப்போ இந்த என்டிஎஸ்சி எழுதுறதுக்கு இப்போ ஒரு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க எங்கள் குழந்தைகளுக்கு, எப்படி படிக்கலாம் ஜென்ரலாக? என்டிஎஸ்சிக்கு மோர் ப்ராக்டிஸ் தேவை சார். மேட்டுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் தேவை. ஓகே, ப்ராக்டிஸ் தேவை. சாட்டுக்கு வந்து ஜியாகிரஃபி கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் சார். இல்லை ஜியாகிரஃபி மட்டும் ஏன் இப்போ பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க? என்ன ரீசன்? பிகாஸ் அதில் வந்து உள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்டிருப்பாங்க சார். ஓகே. அப்போ ஹிஸ்ட்ரி எல்லாம் ஓரளவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காதா? ஹிஸ்ட்ரியும் கேட்பாங்க சார். அது ஓகே, அது கொஞ்சம் வெளிப்படையாக கேட்பாங்க சார். ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே டைரெக்டாக புக்கிலேருந்து கேட்பாங்க. ஜியாகிரஃபி கொஞ்சம் உள்ளேருந்து கொஞ்சம் குண்டக்க மண்டக்க கேட்பாங்கங்கிறீங்களா? எஸ் சார். ஓகே. வாட் அபவுட் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்? அது எப்படி? சிவிக்ஸ் அது ஈஸியாக தான் சார் இருக்கும். சிவிக்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே. எக்கனாமிக்ஸ் நம்ம அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிருந்தா ஈஸி தான் சார். இப்போ நீங்கள் எழுதும்போது மேட் அண்ட் சாட் ரெண்டில் எது நல்லா பண்ணீங்க? மேட் தான் சார். மேட் தான் நல்லா பண்ணீங்க. சாட் அப்போ அந்த டைமில் புக்ஸ் எல்லாம் ரொம்ப தரவாக படிக்கலையோ? நோ சார், அப்போ எங்களுக்கு ஸ்கூலும் சரியாக வைக்கல. ஆமாம், சரியாக வைக்கல, அது படிக்கல. ஓகே, ஆமாம், ரைட். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இன்னொரு 10-15 நாள் இருக்குது, ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ஒரு 2 டிப்ஸ் சொல்லுங்கள், அப்புறம் நம்ம வேறு கிளாஸ்க்கு போய்க்கலாம். ஓகே சார். சாட்டுன்றது நல்லா லெசன்ஸ் ஃபுல்லாக படித்தா நமக்கு தெரியும் சார். அதில் இருக்க 1 வேர்ட்ஸ்லாம் நல்லா பார்த்து படிக்கணும். அண்டு மேட்டு பார்த்தா ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். நம்ம மெமரி பண்ணிட்டு போனால் அங்கே சரியாக பண்ண முடியாது சார். கரெக்ட். அப்போ நீங்கள் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ரிலேஷன்ஸ் பற்றிலாம் கேட்பாங்க சார். அது வந்து ரிலேஷன்ஸ்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தா அங்கே வந்து ஈஸியாக பண்ண முடியும் சார். ஓகே. அண்ட் மிரரை வச்சு நேம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க சார். ஓகே, வெரி குட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுட்டது, மேட்டுக்கு ப்ராக்டிஸ், சாட்டுக்கு படிப்பு. கரெக்டா? எஸ் சார். சாட்டுக்கு படிப்பு, மேட்டுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இது. அவங்களுடைய மார்க்கு போன முறை அவங்க பார்க்க முடியல. அவங்க பிகாஸ் அவங்க அந்த டேட் ஆஃப் பர்த்தில் ஏதோ குளறுபடி, அதனால் டேட் ஆஃப் பர்த் இருந்தால் தான் அந்த வெப்சைட்குள்ளேயே போக முடியும். அதை மிஸ் பண்ணிட்டாங்களாமா. அதனால் நோ ப்ராப்ளம், அது பற்றி ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இந்த 2 இருந்தால் நம்ம அப்போ 9வது புக்கு படிக்கணுமோ? எஸ் சார், அதை ரைட்டாக தெரிஞ்சு வச்சுருந்தா போதும் சார். போதும். ஓகே.
பேசிக்ஸ் அதுல தான் சார் இருக்கு. ஓகே ஓகே. அப்பதான் 10th படிக்க முடியும். இந்த விஷயத்தில் யாராவது கொஷின்ஸ் இருக்கா? அப்புறம் நம்ம துர்காவை அனுப்பிச்சி விட்டுறலாம், நம்ம மற்ற கிளாஸ் பார்க்கலாம். எனி கொஷின்ஸ் டு துர்கா? 9th வந்து மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் மூணுமே நல்லா படிக்கணுமாங்க சார், இல்ல சயின்ஸ் சோசியல் மட்டும் படிச்சா போதுமா? துர்கா ஆன்சர் பண்ணுறீங்களா, நான் பண்ணட்டுமா? நீங்களே பண்ணுங்க சார். 9th வந்து கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸ் படிக்கணும். மேத்ஸும் சயின்ஸும் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. படித்தா நல்லது, அது வேறு பிரச்சனை. ஆனால் கண்டிப்பாக படிக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சோஷியல் சயின்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா 10th சயின்ஸு மேத்ஸ் புரிஞ்சாவே 9th மேத்ஸும் சயின்ஸும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. பட் சோஷியல் சயின்ஸ் அப்படி சொல்ல முடியாது. 10th சயின்ஸ் 10th சோஷியல் சயின்ஸ் தரவாக இருக்க சார் அப்படின்னா 9th தரவாக இருப்பீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. வேறு சயின்ஸ்லேயும் இதுலேயும் அப்படி சொல்லலாம், ஓரளவுக்கு சொல்லலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக சோஷியல் சயின்ஸ் படிங்க. டைம் இருந்தால் 9th சயின்ஸ் படிங்க. மேத்ஸ் ஐ திங்க் மே நாட் பி ரொம்ப பெருசாக தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆன் NTSC எக்ஸாம்? ஓகே ரைட் சார். சார் ஓபிசி இன்னும் வாங்கல சார், இனி வாங்கலாமா சார்? வாங்குங்க. அது ஓபிசியில் வாங்கி கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு அடுத்து வாங்கிக்கலாமா சார்? இல்லை எக்ஸாம் முன்னாடி வாங்கி அனுப்புறது பெட்டர். எக்ஸாம்க்கு அடுத்தபடியான ஆன்லைன்ல அனுப்பலாமா சார்? இல்லை இப்போ அதுக்கு ஒரு சிஸ்டம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள டெப்டி டைரக்டர்னு ஒருத்தர் இருக்கார். அது அந்த வெப்சைட்லேயே இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள்? மதுரை டிஸ்ட்ரிக்ட் ஒரு டெப்டி டைரக்டர் இருப்பார். அந்த அட்ரஸ் எல்லாம் அந்த வெப்சைட்லேயே இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கும். அது அவர்கிட்ட கூட கொடுக்கணும் நீங்கள். அதான் இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதான் அது நேம் என்ன சார்? என்னம்மா வெப்சைட் நேம்? www.dge.tn.gov.in. அது நம்ம யூடியூப்ல அடிக்கடி எல்லா யூடியூப் வீடியோலையும் இந்த வெப்சைட் சொல்லிட்டே இருப்பேன். அது ஏதோ ஒரு NTSC வெப்சைட் யூடியூப் பாருங்கள், அதில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் NTSCன்னு போடுங்க, அதில் வந்துடும். இல்லாட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், DGE அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், DGEன்னு போடுங்க, வந்துடும். ஓகே சார். ஓகே. எனிபடி எல்ஸ்? ஓகே சார் எல்லாருமே OBC சர்டிபிகேட் வாங்கணுமாங்க சார்? இல்லை, அதாவது ஜென்ரலும் SC ST வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் BC MBC முஸ்லீம் BC முஸ்லீம் இந்த 3 இருந்தால் தான் வாங்கணும். ஓகேங்க சார். ஓகே. நீங்கள் FCR தான் வாங்க வேண்டியதில்லை. சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் OBC சர்டிஃபிகேட்டும் வேறையா சார்? ஆமாம். நீங்கள் என்ன கம்யூனிட்டி? நீங்கள் BC MBC BCMR தான் நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வாங்கணும். மற்றவங்களால ஒன்றும் தேவையில்லை. மற்றவங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டே போதும். சார் ஸ்கூல்லனா OBCனே போட்டாங்க சார். இல்லைப்பா, அவங்க போட்டுக்கிட்டோம். நீங்கள் இப்போ சர்டிஃபிகேட் வாங்கி அந்த இவர் டெப்டி டைரக்டர் கொடுங்க, அவ்வளோதான். ஸ்கூலில் என்ன போட்டாலும் என்ன அது எப்படி வாங்கணும் சார்? என்னப்பா யூடியூப்பில் எல்லாம் போட்டிருக்கோம். இப்போ நீ முதல்ல என்னோடய யூடியூப் சேனலை இப்போ எல்லோரும் பாருங்கள், அப்போ தெரியும். அது எத்தனை தடவை போட்டிருக்கோம், எத்தனை தடவை கிளாஸ்லேயே பேசியாச்சு. மறுபடியும் அதை பேசி வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, யூடியூப்பில் பாரு. என்னோட யூடியூப் சேனலில் போய் OBCன்னு போடும், அதில் வரும். அடுத்து ஹால் டிக்கெட் எப்போ சார் வரும்? தெரிலப்பா. இன்னும் எக்ஸாமே 23ஆம் தேதின்னு சொன்னால் மோஸ்ட்லி 10-15 தேதிக்குள்ளே வரணும். அது இப்போ என்ன சொல்ல முடியாது. அதாவது இப்போ போஸ்ட்போன்மெண்ட் இருக்கா இல்லையானே தெரில. ஆஸ் ஆஃப் நவ் தெர் இஸ் நோ போஸ்ட்போன்மெண்ட். நாளைக்கு என்ன வேணும் நடக்கலாம். இப்போ இருக்கிற ஒமிக்ரான் எல்லா சிச்சுவேஷன்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். நத்திங் கேன் பி செட். ஹால் டிக்கெட் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். டோன்ட் பாதர். ஓகே சார். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஹால் டிக்கெட்டை நேராக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. போய் ஸ்கூலில் வாங்கிக்கம்பாங்க. சம்டைம்ஸ் டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க. எல்லா கூத்தும் நடக்கும். கவர்மெண்ட் தானே, கவர்மெண்ட் கூத்து பண்ணுறதுக்கு தானே இருக்கான். அதனால் அது அப்படி தான் நடக்கும். ஓகே, தேங்க்யூ துர்கா ஃபார் கம்மிங் ஓவர் ஹியர் அண்ட் டாக்கிங் டு அவர் கிட்ஸ். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே, ஆல் த பெஸ்ட். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, இப்போ யார் கிளாஸ் எடுக்க ரெடியாக இருக்கீங்க? கதிர்வேல் இருக்கீங்களா? கதிர்வேலுங்கிறவர் ஏதோ நான் எடுக்கிறேன்னு சொன்னார். வந்த உடனே அவர் தான் நான் தான் எடுப்பேன் சார் அப்படின்னாரு. ஆளை காண மாட்டேங்க. ஸோ ஹூ இஸ் தேர் ஹூ இஸ் ரெடி ஃபார் டு டேக் கிளாஸ் அதர் தேன் I am ready. Yeah, yes, Mohan Raj, you can start off. 1 minute sir.
Sir, is visible? No, you have to make it big. பெருசு பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். இப்போ இட்ஸ் ஓகே. ரைட். Sir, பரவாயில்ல. 10th science laws of motionல நியூட்டன்ஸ் laws of motion மட்டும் கவர் பண்ணிருக்கேன் சார். வெரி குட். கேரி ஆன். The 3 laws proposed by Sir Isaac Newton. இந்த 3 லாவையும் கண்டுபிடிச்சவங்க வந்து Sir Isaac Newton. அதனால தான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லான்னு வருது. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லால பாத்தீங்கன்னா everybody continues to be in its state of rest or state of uniform motion along a straight line unless it acted upon by some external force. ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் அது எக்ஸ்பிளைன் செயல்பட மிஸ்டர் மோகன், அது இதெல்லாம் லா தானே, லால எல்லாரும் தெரியும். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீ நாட் எக்ஸ்பிளைன். அதாவது நீங்கள் தமிழில் சொல்லி இங்கிலீஷ் சொல்லி தமிழ் அப்படி சொல்லாதீங்க. எய்தர் யூ டெல் இன் தமிழ் ஆர் இன் இங்கிலீஷ். ஓகே, பட் அதுல ஒரு டோன்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சார். எக்ஸாம்பிள் கொடுங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பால் ரெஸ்ட்ல இருந்திருக்கு. இந்த ஹேண்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன் கொடுத்து பாலை தள்ளுச்சு. கீழே பாத்தீங்கன்னா இந்த பால் ரெஸ்ட்ல இருக்கு. ஹேண்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷன் கொடுத்து இந்த பாலை தள்ளுது. இதுவே கீழே பாத்தீங்கன்னா அந்த பால் யூனிஃபார்ம் மோஷன்ல வந்து ஹேண்ட் அது ஃபோர்ஸ் கொடுத்து ரெஸ்ட் ஆக்குது. அதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. Newton second law. The force acting on a body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of force. U na straight line with the initial speed. T time travel. V velocity of the body changes to. F na force. கீழே ஃபார்முலாஸ் ஒரு 4 இருக்கு. Force directly proportional to mass into velocity minus mass into straight line with an initial speed divided by time. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா F is equal to K into M into V minus U divided by T. இதுல K னா proportionality constant. கீழே F is equal to M into V minus U divided by T. இதுல வந்தீங்கன்னா F is equal to mass into acceleration. இது நியூட்டன் செகண்ட் லாக்கான எக்ஸாம்பிள். இந்த கராத்தே பிளேயர் வந்து அந்த பைல்ஸ் ஆஃப் டைல்ஸை எப்படி பிரேக் பண்றாருன்னு பாருங்க. மேல இருந்து ஹேண்ட் வரும்போது ஹை ஸ்பீட்ல வரும், டக்குன்னு வெரி ஷார்ட் டைம்ல 0க்கு போயிடும். அந்த ஃபோர்ஸ் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் is equal. Force is equal to rate of change of momentum, and the player delivers a large force on the tiles, thus breaking them. And the player oda hand large force கொடுக்கிறதுனால தான் அந்த piles of tiles வந்து break ஆகுது. Newton's third law. For every action there is an equal and opposite reaction. They always act on two different bodies. இந்த பாருங்க, ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஸ்விம்மிங் பண்றாங்க. டூ ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆக்ஷன் வந்து ஸ்விம்மிங் புஷஸ் வாட்டர் பேக்ரவுண்ட் பை யூசிங் தேர் ஆர்ம்ஸ். கையால தண்ணியை பின்னாடி தள்ளுறாங்க. ரியாக்ஷன், த வாட்டர் தென் புஷஸ் தி ஸ்விம்மர் ஃபார்வர்ட் வித் சேம் ஃபேஸ் as the swimmer had exerted on the water. Hence action reaction force pairs a swimmer to swim. இந்த ரியாக்ஷன் வந்து தண்ணி வந்து ஸ்விம்மரை மேலே தள்ளுது, அதான் ரியாக்ஷன். ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கும் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாவும்
லீனியர் மொமெண்டம் தான் யூஸ் பண்றாங்க. பேர்ட்ஸ் பறக்குது இல்லையா, அதுவும் இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லா கான்செப்ட் தான். தேங்க்யூ சார். ஓகே, வெரி குட். இப்போ யாராவது கேள்வி இருக்கா அவருக்கு கேட்குற மாதிரி? எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எனி டவுட்ஸ்? இப்போ இந்த இந்த இதில் ரைஃபிளில் ரீகாயில் அப்படின்றாங்க, அது என்ன அர்த்தம் சொல்ல முடியுமா? யார் கிளாஸ் எடுத்தாரு, அவர் பேர் என்ன? சார் ரீகாயில்னா என்னன்னு தெரியல சார், ஆனா அந்த ரைஃபிள்க்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான் சார் யூஸ் ஆகுது. கொஞ்சம் அந்த புல்லட் அவங்க ஷூட் பண்ணும்போது பின்னாடி அவங்க ஷோல்டர்லயே பின்னாடி வருது சார். அதனால தான் இந்த ஷோல்டரில் வச்சு தாங்கிக்கிறாங்களோ? எஸ் சார். ஓகே ஓகே, அதுக்கு பேர் தான் ரீகாயில் இங்கிலீஷில். எஸ் சார். அவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அவங்க ஷோல்டர் போயிடும் சார். ஆமாம். இப்போ ஒரு 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 4 நாளைக்கு முன்னாடி ரைஃபிள் சுட்டு ஒரு சின்ன குழந்தை இறந்துருச்சு, தெரியுமா? சார் நோ சார், தெரியாது சார். ஒரு ரைஃபிள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, போலீஸோ இல்லை இந்த டிஃபென்ஸ்காரங்களோ, எங்கேயோ புதுக்கோட்டையோ ஏதோ ஒரு ஊரில், எந்த ஊரில் தெரில. அப்போ எப்படி அந்த குழந்தைங்க வந்து புதுக்கோட்டை சார். அந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமாம்மா? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஓகே, எனக்கு ஃபுல்லாக தெரியாது. அது வந்து இவங்க ரைஃபிள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது குழந்தை குறுக்க வந்துருச்சா, இன்னும் எப்படி இங்கே வந்ததுன்னு தெரில. அது குண்டு அடிபட்டு அது செத்து போச்சு ஒரு குழந்தை. அதுக்கு குழந்தை அவங்க பாட்டி வீட்டுல சாப்பிட்டு இருக்கும்போது குண்டு அடி போட்டுருச்சு சார். ஏதோ பாறையில பட்டுன்னு சொன்னாங்க. இல்லை, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே குண்டு எப்படி அங்கே வந்து பாஞ்சுது தெரில. ஓகே, அது இப்போ ஏதோ என்ன ரீசன் தெரில, அடிபட்டு செத்துருச்சு. அதுக்கு இப்போ தான் சீஃப் மினிஸ்டர் வந்து அந்த ஃபேமிலிக்கு 10 லட்ச ரூபா நான் சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். பட் எனக்கு அது ஐ வாஸ் ஒண்டரிங், ஒன்று குழந்தை அந்த கிரவுண்ட் பக்கத்தில் போயிருக்கணும், இல்லை அந்த குண்டு எப்படி அங்கே எப்படி வளைஞ்சு வந்து அவங்க வீட்டில் சாப்பிட்டு இருக்கிற குழந்தை மேலே பட்டுச்சா, அதுவும் தெரில. ஐ டோன்ட் நோ. கொஞ்சம் சார் நோ சார். ஷூட்டிங், அதாவது ஷூட்டிங் ட்ரைனிங் போயிட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ் ட்ரைனிங் துப்பாக்கி பயிற்சி போயிட்டு இருக்கும்போது சார் அந்த மாதிரி நடந்துருச்சு சார். அதாம்மா, துப்பாக்கி ட்ரைனிங் வந்து நடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க இல்லையா, எங்கே தூரமாக தான் வச்சுருப்பாங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். அந்த துப்பாக்கி ட்ரைனிங் அது வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடு வீட்டு பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க, தள்ளி அதுக்குன்னு தனி ஒரு இடம். இப்போ நான் இருக்கிற ஊர் கோயம்புத்தூர், அதில் மதுக்கரைங்கிற ஊரில் அது ரொம்ப தள்ளி கொண்டே வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் யாரும் பொதுமக்களே போக முடியாது, அந்த மாதிரி இடம் வச்சுருக்காங்க. அது எப்படி இந்த குழந்தை போச்சுன்னு அது எனக்கு ஐ வாஸ் ஒண்டரிங். எனிவே, அஃப்கோர்ஸ் அதுக்கும் நம்ம இந்த நியூட்டன் லாக்கு சம்மந்தம் இல்லை. பட் ரைஃபிள் சொன்னதுனால நான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நியூஸ் படிக்கும்போது யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க், உங்கள் திங்கிங் வந்து இந்த மாதிரி பல வகையில் போகணும். எப்படி அந்த குழந்தை அங்கே போயிருக்க முடியும், இல்லை இந்த துப்பாக்கி எப்படி அங்கே வந்து இவர் வீட்டிலே உட்காந்துருக்கும்போது சுட்டாரா என்னன்னு, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு 4 டைமென்ஷனில் நீங்கள் அந்த திங்கிங் எபிலிட்டி வரணும் உங்களுக்கு. அதுக்காக நான் இந்த கேள்வி கேட்டேன். ஓகே, வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அவருக்கு? பறவை பறக்கிறது என்ன நியூட்டன் லா மோகன்ராஜ்? நியூட்டன் தேர்ட் Newton's லா. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எல்லாருக்கும் மறுபடியும்? சார் ஷாய் சார். யா, மெய்யரசி. சார் பறவை பறக்கும்போது அதோட ரெக்கையை வந்து கீழ் நோக்கி தள்ளும் சார், அதனால அது மேல் நோக்கி பறக்கும் சார். ஓகே ஓகே ஓகே. அப்போ நம்ம இந்த ஸ்விம்மிங் பண்ணுற மாதிரி தான். ஸ்விம்மிங் கீழே போயிட்டோம்னா தண்ணியை கீழே அமுத்துனா மேலே வருவோம் இல்லையா, அது மாதிரியா? ஸ்விம்மிங் எத்தனை பேர் ஸ்விம்மிங் தெரியும்? எத்தனை பேருக்கு ஸ்விம்மிங் தெரியுதுல்ல? இதுதான் நம்ம உங்கள் ஒருத்தருக்கு தெரியும். நம்ம ஊரில் உள்ள பிரச்சனையே இதுதான். எது கற்றுக்கணுமோ அது கற்றுக்க மாட்டோம். முக்கியமான இது. இப்போ 41 பேர் இருக்காங்க. 41 பேருமே அடுத்த வருஷம் ஸ்விம்மிங் கற்றுட்டு சர்டிஃபிகேட் கொண்டு வந்து காமிச்சாதான் உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட்னு சொல்லணும். அப்போ எல்லாம் கற்றுக்குவீங்க. யூ பெட்டர் லேர்ன் ஸ்விம்மிங் பிஃபோர் யூ லீவ் த ஸ்கூல். 12th முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்குங்க. இந்த மாதிரி ஸ்விம்மிங் கற்றுக்காமல் இருக்காங்க. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்விம்மிங் தெரியலன்னா அவங்களுக்கு 12th சர்டிஃபிகேட்டே கொடுக்கக்கூடாது. என்னை கேட்டால் போய் ஸ்விம்மிங் கற்றுட்டு சொல்லுப்பா. அந்த பேர்டோட விங்ஸ் வந்து யாரை கீழே தள்ளுது சார், அந்த ஏர் வந்து பேர்டு மேலே தள்ளுது சார். அதான் சார் நியூட்டன் தேர்ட் லா சார். அது அவங்க மெய்யரசி கரெக்டாக அதே தான் சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க நான் திடீர்னு எனக்கு ஸ்விம்மிங் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இப்போ. அதனால அப்வர்ட் த்ரஸ்ட்னு டவுன்வர்ட் த்ரஸ்ட்னு சொல்லலாம் சார். கரெக்ட்.
ஃபுல்லி அக்ரி வித் யூ உதய் சரவணன். எஸ், அப்வர்ட் த்ரஸ்ட் அண்ட் டவுன்வர்ட் த்ரஸ்ட்னு சொல்கிறோம். நல்ல விஷயங்கள், வெரி குட் சார். அதே மாதிரி தான் சார் ஸ்விங், பேக்வர்ட் த்ரஸ்ட், ஃபார்வர்ட் த்ரஸ்ட் அப்படி வரும் சார். ஆமாம், கரெக்ட். ஓகே, நம்ம அங்கே இந்த விங்கு மாதிரி தான் நம்ம கையை அசைப்போம். அந்த அசைக்கிறதுமே ஆல்மோஸ்ட் லைக் அ விங். விங்கு மாதிரி இது பண்ணுவோம். எஸ் ரிஸ்வான், ஏதோ டவுட் இருக்கு மாதிரி இருக்கு. ரிஸ்வான் ஏதோ டவுட் இருக்கா? ஓகே, இப்போ அடுத்தபடி சார் அந்த புல்லட் எது சார் அந்த புல்லட் கேஸ் பிரசன்ட் பண்ணிட்டேன் சார். ஒரு நிமிஷம். தெரியுமா அதை பற்றி? எந்த புல்லட் கேஸு? சரி, ஏதோ ப்ரெசென்ட் பண்ணுறாரு பார்ப்போம். ரிஸ்வான் புதுக்கோட்டை. ஓஹோ, சரி பார்க்கலாம். அது எப்படி அது ஒரு எனக்கு ஒரு அஃப்கோர்ஸ் இதுக்கும் நியூட்டன் லாக் சம்மந்தம் இல்லை. இது சும்மா நான் ஓகே, அவர் விலகிட்டார், பரவாயில்ல. வேறு ஏதாவது யாரோ ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுறீங்களா? வேறு ஏதாவது சப்ஜெக்ட் யூ வாண்டட் டு ப்ரெசென்ட்? நிறைய பேர் இப்போ இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்களே. மெய்யரசி, ஆமாம், மெய்யரசி யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப். சார் நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல சார். இல்லையே, நீங்கள் உங்கள் பேர் கொடுத்த மாதிரி இருந்ததே. ஐ டோன்ட் நோ யாரெல்லாம் கொடுத்தீங்க, எனக்கு தெரில. ஞாபகம் மறந்து போச்சு. யார் கொடுத்தீங்களோ அவங்கெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஓவர் ஹஸ் கிவன் த நேம். ரேணுகா தேவியா, ஐ டோன்ட் நோ, சம் நேம். சிந்து வாசுதேவன் நினைக்கிறேன். சிந்து வாசுதேவன். ஐ திங்க் இஃப் யூ ஆர் ரெடி யூ கேன் ஸ்டார்ட் மேடம். ஆன் சப்ஜெக்ட் ஆஃப் நீங்கள் கொடுக்கலையா? யார் வேறு சிந்து ஏதோ வேறு மாதிரி இருந்தது. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நவ் ஐ ஆம் கோயிங் டு டெல் யூ வாட் அவர் பிளான்ஸ் ஆர். முதல்ல சொன்னது தான். இப்போ நிறைய பேர் இந்த பிளான்ஸ் இந்த வாரம் நம்ம பயாலஜி பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதோட பயாலஜி அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. அடுத்த வாரத்துலேருந்து எல்லாமே டெஸ்ட் மெட்டீரியலில் நம்ம சாம்பிள் டெஸ்ட்டை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 டெஸ்ட்டாவது நீங்கள் பண்ணணும். கிளாஸில் அவ்வளோ பண்ண மாட்டோம். கிளாஸில் 10 டெஸ்ட் டச் பண்ணுவோம். பட் ஒவ்வொரு ஒரு 10 கேள்வி 20 கேள்வி தான் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் போய் பேலன்ஸ் இருக்கிற ஒரு 30-40 கேள்வி நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இதில் அப்படிங்கிறது இப்போ துர்காவும் சொன்னாங்க. இதுக்கு முன்னே தமிழ் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, போன வருஷம் ஸ்டூடெண்ட்டு, அவங்களும் சொன்னாங்க ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். 2 இது, மேட்டுக்கு ப்ராக்டிஸ், சேட்டுக்கு படிப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. யாரோ ஒருத்தர் மேட்டுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், சேட்டுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு. ஸோ மேட்டுக்கு என்ன பண்ணுறோன்னா, டெய்லி வி வில் பி சென்டிங் சம் எய்தர் யூடியூப் வீடியோ ஆர் லிங்க்கு ஏதோ ஒன்று அனுப்பிச்சிட்டே இருப்போம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் நீங்கள் கொஞ்சம் தரவு இல்லைன்னா அதை நீங்கள் தரவு பண்ணிக்கலாம் அந்த மேட்ரை. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் எவ்ரி டே யூ வில் கெட் 1 லிங்க் ஆர் 1 யூடியூப் வீடியோ விச் மே பி ப்ரிப்பேர்ட் பை மீ ஆர் ப்ரிப்பேர்ட் பை சம்படி எல்ஸ். அது எப்படி வேணும் இருக்கலாம், அது இருக்கும். அதை நீங்கள் தவறாமல் படிக்கணும். அது போக ஒரு 20-30 கொஸ்டின் நீங்கள் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 30 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா ஈச் கொஸ்டின் யூ கேன் ஸ்பெண்ட் ஒன்லி 1 minute. தெரியாத விட்டுட்டு போய் பண்ணுங்கள். அப்போ எந்த ஏரியா தெரியல, ஒரு பர்டிகுலர் சாப்டர் தெரியலன்னா அந்த சாப்டர் போய் மறுபடியும் புக்கை பார்த்து படிங்க. இப்படி தான் பண்ணணும். சப்போஸ் நான் 30 கொஸ்டின் எழுதுகிறேன், அதில் எனக்கு நியூட்டன்ஸ் லா வர்ற கொஸ்டின் எனக்கு தெரியாது, என்னால் எனக்கு மறந்து போச்சு, அது தெரில. அப்போ என்ன பண்ணணும், இந்த டெஸ்ட் எழுதி முடித்த பிறகு எங்கெல்லாம் எனக்கு தெரியலையோ அந்த சாப்டர்லாம் போய் பார்க்கணும். நீங்கள் ஓகே நியூட்டன்லாம் நமக்கு தெரியல, மறுபடியும் போய் பார்க்கணும். இல்லை வேறு ஏதோ தெரில, அப்படி பார்க்கணும். இப்படி தான் பண்ணணும். அப்படி தான் நீங்கள் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுன்னு பேர் அதுக்கு. கேப் ஃபில்லிங் நடக்கிறதில்ல என்ன குழந்தைகளுக்கு. தட் இஸ் த பிக் இஷ்யூ. இப்போ எல்லோரும் ஒரு 80% தெரிஞ்சிருக்கீங்க. அந்த 80 அதை 100% ஆக்கலாங்கிற ஒரு எண்ணம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ இருக்கிற சில 100% ஆக்குனா தான் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிளை பாஸ் பண்ண முடியும். எல்லாருக்கும் 80 தெரிஞ்சிருக்கும், அது குட், இட்ஸ் நாட் பேட். பட் ஹவு டு இன்க்ரீஸ் தட் 80 to 90 and 90 to 100, that you have to work out. அப்போ ஒரு டெஸ்ட் எழுதும்போது தான் எந்த 20% எனக்கு தெரியலேன்னு தெரியும். அது ஓகே, அது தெரியாததை போய் அப்படியே விட்டுட்டு இருக்கக்கூடாது. யூ ஹவ் டு கோ பேக் டு த சப்ஜெக்ட், லேர்ன் தட் பர்டிகுலர் லெசன், அகெயின் கம் பேக் அண்ட் தென் டூ சம் அதர் டெஸ்ட். அப்போ ஒரு இன்னொரு 2 ஏரியா தெரியாதது தெரியும், மறுபடியும் அந்த சப்ஜெக்டை படிங்க. 3ஆவது டெஸ்ட் எழுதும்போது இன்னொரு 2 ஏரியா நமக்கு தெரியாதது தெரியும். இப்படி ஒரு 10 டெஸ்ட் எழுதும்போது ஒரு எந்த ஏரியா உங்களுக்கு ஒரு 10-15 ஏரியா தெரியாதெல்லாம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. அண்ட் தென் யூ கோ அண்ட் லேர்ன் தோஸ் லெசன்ஸ்.
whatever be the subject, then by the time you do the 10 test and you fill the gaps, you will be thorough with 100% of the syllabus, and then you will be very, very confident in writing the exam. This is the technique of scoring more. Sir, could you send some YouTube videos on classification topics in our NTSC group? I don't know, classification topics நமக்கு ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. என்ன கிளாசிஃபிகேஷன் டாபிக், என்ன கெமிஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷனா எதை சொல்கிறாருன்னு தெரில, பார்ப்போம். இஃப் பாசிபிள் ஐ வில் டூ இட். இட்ஸ் நாட் அ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏரியா அந்த ஏரியான்னு எனக்கு சரியே சொல்ல தெரில. பட் தெர் வில் பி யூடியூப் வீடியோஸ் ஆர் லிங்க் ஆன் ஆல் த ஏரியாஸ், மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் ஏரியா லிங்க் வரல, யூடியூப் வரலன்னா அதுக்காக நீங்கள் சும்மா இருந்துடாதீங்க, நீங்கள் உங்கள் புக்கை பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் வெயிட் ஃபார் எனிபடி, டோன்ட் வெயிட் ஃபார் அவர் லிங்க் ஆர் அவர் யூடியூப், பட் வாட் ஆர் வி ஆர் கோயிங் டு கிவ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இஃப் யூ கேன் கெட் திஸ் யூடியூப் வீடியோஸ் ஃப்ரம் சம் அதர் சோர்ஸ் ஆல்சோ, somehow you should be ready and must have been covered all the areas of the syllabus before going to the exam. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் போகும்போது நான் கவர் பண்ணல சார், ஒரு பர்டிகுலர் சாப்டர் படிக்காமல் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பவே தட் சுட் நாட் ஹேப்பன். யூ ஷுட் ஹேவ் கவர்டு ஆல் த, இப்போ ஒரு 15 சாப்டர் இருக்குன்னா 15 சாப்டர் கவர் பண்ணிட்டு போகிற ஒரு போயிருக்கணும். If I have 20 or more NTSC useful materials, shall I send it in our... Yeah, all of you please send in NTSC group. Whatever material you have, you send in the group, so that it will be used by others. And யாருக்கு என்னென்னு இருக்குது எல்லாம் அனுப்புங்க. நீங்கள் குரூப் அதுக்கு தான் இருக்குது. குரூப்பில் யாரோ ஒரு கேள்வி கேட்கலாம், இன்னொருத்தர் பதில் சொல்லுவார், இன்னும் அவர் ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் பதில் சொல்லுங்கள். இந்த குரூப் இப்போ இருந்து அதை ஆக்டிவாக பண்ணிட்டீங்கன்னா, by the time you come to 23rd of January, you will be thorough with all the subjects, and then you will come up with flying colors. That is the, as I told you, it's a joint effort. நீங்களும் மற்ற குழந்தைகளும் நானும் சேர்ந்து எடுக்கிற எஃபர்ட். பட் ஃபைனலி இட் should be beneficial to you. வேறு ஏதாவது டிப்ஸ் சொல்கிறீங்களா? குழந்தைகள் மற்ற குழந்தைகளுக்கு இப்படி படித்தா பரவாயில்ல அப்படின்னு டிப்ஸ் சொல்கிறீங்களா? anything you want to share? I want to ask 10th social book inside question. I want to ask 10th social science inside question. Yes, sir. சொல்லுங்க. இல்ல அங்கே வை வந்து 5 minutes. You want to ask 10th social science? Yes, next class you ask, no problem. I want to ask 10th social. இங்கே கிளாஸில் கேட்கணும்னு விரும்புகிறீங்களா இல்லை வாட்ஸ்அப்லையா ரத்தினசாமி? கிளாஸில் கேட்கணும்னு விரும்பினா கிளாஸில் வந்து அந்த குவிஸ் மாதிரி நடத்துங்க. இல்லை நான் வாட்ஸ்அப்பில் கேட்குறேன்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க, நத்திங் ராங். அண்ட் சம்படி வில் ஆன்சர். யாரும் ஆன்சர் பண்ணலன்னா ஒரு நாள் விட்டு நீங்களே கிளாஸில். வெரி குட். ஸோ டுமாரோ கிளாஸ் ரத்தினசாமி குமாரசாமி வில் கண்டக்ட் எ குவிஸ் ஆன் சோஷியல் சயின்ஸ். ஓகே, அவர் ஒரு 15 minutes ஒரு கேட்பார். 15 minutesல 10 கேள்வியெல்லாம் கேட்கலாம் தாராளமாக. அவர் அப்புறம் நீங்கள் யார் ஆன்சர் பண்ணலன்னா அவர் ஆன்சர் கொடுப்பார் அந்த மாதிரி. ஸோ ரத்னசாமி குமாரசாமி வில் டேக் கிளாஸ் ஆன் சோஷியல் சயின்ஸ் டுமாரோ. அது மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இட்ஸ் ஓப்பன் சிஸ்டம். இங்கே நான் தான் நடத்தணும்னு அவசியம் இல்லை. சம் ஆஃப் அவர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கம், அவர் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் டிஸ்கஸ். நம்ம நிதின்ராஜ் மாதிரி எடுக்கிறவங்க எடுப்பாங்க, எல்லாமே இங்கே நடக்கும். ஸோ இனிமேல் கதம்பந்தான், ஒரே பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கார். ஓகே, ரைட். ஓகே, தேங்க்யூ. வி வில் மீட் அகெயின் டுமாரோ at 7 o'clock. ஏதாவது டவுட் இருக்கா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? No, sir. Okay. Thank you, sir. Okay. All the best. Thank you. Thank you.